வீரையா, உன் மகனும் மருமகளும் எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அது எப்படி நியாயமாகும்? 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இன்னும் 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே கோயில் கொல்லன்னு போனா எந்த அப்பா அம்மாவுக்கு தான் மனசு தாங்கும்? எங்க வீட்டுல விளக்கேத்தி வைக்கிற மகாலட்சுமியை தந்திருக்கீங்க நீங்க. ஆனா நீங்க இப்போ இந்த அருள் ஜோதி உன் வீட்டுக்கு மட்டும் வெளிச்சம் கொடுத்தா போதுமா? நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கே வெளிச்சம் கொடுக்கறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? சந்தன மரம் நம்ம வீட்டுக்கு மட்டும் வாசனை கொடுக்கணும்ன்றத மறந்துரு. இதெல்லாம் எப்படிதான் நடக்கணுங்கிறது ஈசனின் கட்டளை. என்ன சொல்றீங்க? தானம்மா, உன் ஆசை பூர்த்தி ஆயிடுச்சுல்ல? சுவாமி, இனி எனக்கு விடை கொடுத்தாய். புறப்படுறீங்களா? ஆமா, சங்கம கஷேத்திரத்துல சிவனடியார்கள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அங்க போகணும்னு என் மனசு துடிக்குது. எனக்கு விடை கொடுத்தாய். பகவான் ஈசனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் கிடைக்கும். தானு, சுவாமி, என்னாச்சு? உங்க கண்ணு ஏன் கலங்குது? என்னாச்சு? நம்பிக்கை நட்சத்திரம் மறைஞ்சிடுச்சு. பரமநடியா ஜலசமாதி ஆயிட்ட. சிவனடி சேர்ந்துட்ட. மரணத்துக்கு அஞ்சு புரட்சியை இந்த பூமியில விட்டது யாரு தாயி? பல பல வருஷங்களா இந்த பூமியில வானத்தை நம்பியும் அந்த வானத்திலிருந்து பொழிகிற மழையை நம்பியும் விவசாயம் பண்ற மக்களோட நிலையை உயர்த்துறதுக்காக போராடுறதே புரட்சி. பூஜை பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட அபசகுனம் உண்மையாயிடுச்சு. உண்மையாயிடுச்சுங்க, உண்மையாயிடுச்சு. தாயே, தானம்மா, தானம்மா, தாயே. யாரு? தேவி தானம்மா. இத வரேன். நான் தான் தானம்மா. வணக்கம் தாயே, வணக்கம். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். வணக்கம். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? உங்களால தர்மம் நிலைச்சு நிக்கணும் தாயி. சிவதர்மம் நீடிக்கணும். உங்க பேரு? நான் வீரநாச்சியப்பன், ஆலம்புரி பிரம்மலிங்கேஸ்வரர் கோயிலோட அர்ச்சகர், ஆனந்தபுரியில இருந்து வரேன். நான் தினமும் பூஜை செய்யற பிரம்மலிங்கேஸ்வரரை அந்த ஊர் மக்கள் விஷ்ணு சிலைய பிரதிஷ்டை பண்றதுக்காக லிங்கத்தை எடுத்து துங்கபத்ரா நதியில தூக்கி போட்டுட்டாங்க தாயே. அவங்களெல்லாம் எதிர்த்து போராடுற அளவுக்கு எங்க கிட்ட சக்தி இல்ல தாயே. கல்யாணபுரியில இருந்து வந்த ஒரு சிவனடியார் உங்க பெருமையை பத்தி சொன்னாங்க. அவங்களெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கிட்டயும் இல்லைன்னு அவரு சொன்னாரு. காப்பாத்துங்க தாயே, எங்களை காப்பாத்துங்க. வாங்க, உள்ள போய் பேசலாம். அப்ப
அப்படின்னா அங்க விஷ்ணுவுக்கு கோயில்களே இல்லையா? தெருவுக்கு தெரு நிறைய கோயில்கள் இருக்கு. சில கோயில்கள்ல தீபாராதனை பண்றதுக்கு கூட வசதி இல்ல. உங்க கோவில அவங்க ஏன் எடுத்துக்கிட்டாங்க? காலங்காலமா எங்களுக்குள்ள இருக்கிற பகை, பிரம்மலிங்கேஸ்வரர் கோயில்ல இருக்கிற சொத்தும் அதுக்கு வர வருமானமும் அவங்க கண்களை உறுத்திக்கிட்டே இருந்தது. அது அவங்களோட பகமை உணர்ச்சியை காட்டுது. பிரதிஷ்டை பண்ணின விக்கிரகத்தை தூக்கி எறிகிற உரிமை யாருக்கும் இல்ல. இப்போ என்ன பண்ணலாம் தானு? அறிவில்லாதவங்களோட ஞான கண்ணை திறக்கணும். அதுக்காக நம்மளோட கண்ணை தியாகம் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. தானு, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? சுவாமி, தர்மத்துக்கு சோதனை வரும்போது ஆயுதம் ஏந்திரதுல தப்பே இல்லைன்னு சிவனடியார்களே சொல்லியிருக்காங்க. தர்மமே சத்தியம்தான், சத்தியமே சிவனங்கிறப்போ சிவ தர்மத்துக்கே சோதனை வரும்போது அதை காக்க வேண்டியது நம்மளோட கடமை. தாயே, அவங்க மகா கொடுமைக்காரங்க. ஆயுதங்களை அவங்களால தூக்க முடியலனாலும் பணத்தாசையை காட்டி ஆயுதங்கள் தூக்குற அடியாட்களை வச்சிருக்காங்க. அந்த தீய சக்தியை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் வீரநாச்சியாரே. என் வாழ்நாள் பூராவும் சிவனோட மகிமைகளை பாடல் மூலமாவும் சொற்பொழிவு மூலமாவும் நாட்டுக்கு சொல்றதுதான் என்னோட லட்சியம். உன்னுடைய இந்த முடிவுக்கு நாங்க எல்லாரும் உறுதுணையா இருப்போம். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சபதம் எடுத்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நாம ஆயுதங்களை எடுக்க கூடாது. நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தா மட்டுமே நம்ம பலத்தை நாம காட்டணும். பரமநடியார் தன்னோட சொந்த ஊரை விட்டு கல்யாணபுரிக்கு வந்தப்போ எந்த ஆயுதங்களையும் வச்சு போராடல. இத நாம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். நாளையிலிருந்து இந்த தர்ம யுத்தத்தை தொடங்குவோம். ஹரஹர மகாதேவா, மகாதேவா. சிவனே முகம் காட்டு, சிவனே சிவனே முகம் காட்டு, சிவனே எங்கிருந்தோ மறைவாகி பார்க்கிற நீ, கண்ணெதிரே வந்த நீ காத்தருள்வாய். சிவனே முகம் காட்டு, சிவனே சிவனே முகம் காட்டு, சிவனே. சிறையை உடைத்துவா, சிறையை உடைத்துவா, கங்கையை அணிந்திடும் சங்கரனே. நீ இல்லாத நிலவும் வருமோ, உன் அறியாத நதியும் இதுவோ. நீ இல்லாத நிலவும் வருமோ, உன் அறியாத நதியும் இதுவோ. ஆதி அந்தமும் இல்லாத உன்னை உலகம் தேடுதே. கோபம் வந்தால் எதிரிகளேது, நிச்சயம் நீ வருவாய். சிவனே முகம் காட்டு, சிவனே சிவனே முகம் காட்டு, சிவனே. நெஞ்சம் தவிக்குதே, நெஞ்சம் தவிக்குதே, உன்னை தேடிடும் விழியெங்கே. நீ யாரென அறியாதவரே, மா தவறினை இழைத்தது தவறே. நீ யாரென அறியாதவரே, மா தவறினை இழைத்தது தவறே. பாரா வேத மந்திரம், வேத மந்திரம் காதில்
தானம்மா தாயே, உங்களால இன்னைக்கு நான் எடுத்த பிறவி பயனை அடைஞ்சிட்டேன். எல்லாம் சிவனோட விருப்பம். பக்த கோடிகளே, கடவுளோட சந்நிதியில யாரும் பெரியவங்களும் இல்ல, சின்னவங்களும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு ஹரிக்கும் சிவனுக்கும் பேதம் பாக்குறீங்க? ஹரியும் சிவனும் ஒண்ணுதாங்கிறது நாம சாப்பிடுற அரிசியிலேயே இருக்குங்கிறத உங்களால ஏன் புரிஞ்சுக்க முடியல? இந்த ஆலயத்துல என்னைக்காவது ஹரி வந்து ஹரனோட விக்கிரகத்தை எடுத்து எறிங்கன்னும், ஹரன் வந்து ஹரியோட விக்கிரகத்தை தூக்கி எறிங்கன்னும் சொல்லி இருக்காங்களா? பார்க்கடல கடையும் போது, ஆதிசேஷன் கோர விஷத்தை உமிழும் போது, பரமசிவன் உலகத்தை காப்பாத்துறதுக்காக அந்த விஷத்தையே குடிச்சாரு. அப்படி நஞ்சுண்ட சிவனை தண்ணில போடலாமா? இது என்ன தர்மம்? சிவனோட தலையில இருந்து வர கங்கை நீரை நாம புனித நீரா நினைக்கிறோம். அவரே தூக்கி தண்ணில போடலாமா? முதல் பூஜைக்கு உரியவரான பிள்ளையார் நம்ம எல்லா சுப காரியங்களையும் காக்கிறவர், புத்தி கொடுக்கிறவர், நமக்கு மோட்சம் கொடுக்கிறவர் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவரோட தந்தையே உங்க எல்லாரோட கண்களுக்கும் சின்னவரா தெரியறாரா? இது தப்பு இல்லையா? மனுஷன மனுஷன் நேசிக்கணுங்கிற மனிதாபிமானத்துக்கே சோதனை வரும்போது அவருக்காக போராடுறதுல என்ன தப்பு? இயற்கை நீரை கொடுத்தது, நிலத்தையும் கொடுத்தது, நாம சுவாசிக்கிறதுக்காக காத்தையும் கொடுத்தது. இயற்கையை இதை அழிக்கும் போது இதை காப்பாத்துறது மும்மூர்த்திகளான நீதானே தத்தாத்திரேயான்னு நம்ம சிவனடியார்களும் சொல்லியிருக்காங்க. தர்மத்தோட தத்துவங்கள் எல்லாம் மனுஷனை பிரிக்கிறதுக்காக அல்ல, ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான். மனசுல இருக்கிற பகைமை உணர்வை தூக்கி எரிஞ்சிட்டு எல்லா வடிவத்திலயும் இருக்கிற தெய்வத்தை வேற்றுமை பார்க்காம பூஜை பண்ணணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். தானமா தாய், தானமா தாய், தானமா தாய். அம்மா, உன்னோட தயவால என் பையனோட நோய் குணமாயிடுச்சு தாயே. உனக்கு நன்றி செலுத்த என்னோட சிறு காணிக்க. வீரநாச்சியப்பரே, இந்த செல்வம் எல்லாம் இந்த ஊருக்கே சொந்தம். இதை இங்கே எல்லோருக்கும் கொடுத்து விடுங்கள். சரியாதானோ? இந்த பொருட்களை இல்லைன்னு வரவங்களுக்கு கொடுங்க. பசின்னு வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு கல்வியை கத்து கொடுங்க. எல்லாரும் நல்லா படிச்சாங்கன்னா இந்த நாடே சுபிட்சமாயிடும். நல்லா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. தானம்மா தாய்க்கு வணக்கம். தர்மாதிகாரிக்கு என்னோட தாழ்மையான வணக்கம். தானம்மா, இவர்தான் இந்த ஊரோட தர்மாதிகாரி. வணக்கம். வணக்கம் தர்மாதிகாரி அவர்களே, நீங்க எதுக்காக இந்த மாறு வேஷத்துல? ஆமா நாச்சியப்பரே, ஆமா. நம்ம நாட்டு மக்களோட நலனை அறிஞ்சு கொள்ளவே நான் இப்படி வந்திருக்கேன். ஆனா நான் இல்லாத சமயத்தில் தான் இந்த அசம்பாவிதம் நடந்துவிட்டது. வீர நாச்சியப்பர் அவர்களே, இந்த தாய் மக்களுக்கு செய்யும் தொண்டுகளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதை இன்று நேரில் கண்டுவிட்டேன். மகான்கள் இந்த பூமியில் எங்கு பிறந்தால் என்ன, அவர்களுடைய சேவை இந்த மனித குலத்திற்குத்தான் என்ற உண்மையை நிரூபித்திருக்கிறார் இந்த அன்னை. இதுவே உண்மையான தர்மம். உங்களோட இந்த பரந்த மனப்பான்மைக்கு என்னோட சிறந்தாழ்ந்த வணக்கம். எந்த சத்தியமும் அநியாயத்தை கூட சகிச்சுக்கும், ஆனா அக்கிரமங்களை சகிச்சுக்காத. அந்த அக்கிரமங்களை ஒடுக்க விஷ்ணுவோட சக்கரமும் சிவனோட முக்கண்ணும் என்னன்னைக்கும் தயாராயிருக்கும். நான் புறப்படுறேன், வரேன். தானம்மா தாய்க்கே, தானம்மா தாய்க்கே, தானம்மா தாய்க்கே, தானம்மா தாய்க்கே, தானம்மா தாய்க்கே, தானம்மா தாய்க்கே. வீர நாச்சியப்பன் அவர்களே, இந்த மகாதாயின் மகத்தான சேவையையும் லிங்கத்தை மறுபடியும் பிரதிஷ்டை செய்த வீர கதையையும் கல்வெட்டில் பொறிக்க வேண்டும். காலம் காலமாய் அழியாமல் இருக்கும். தங்கள் ஆணைப்படியே நடக்கிறேன். இந்த பாம்பு கடிச்சா 2 நிமிஷத்துல உயிர் போயிரும். அந்த தானம்மா எங்கேயோ இருந்து வந்து நமக்கு நியாயத்தை கற்பிக்கிறாளா? அவ திரும்பி போகும்போது போனவாதான் போகணும். அது இன்னைக்கு ராத்திரியே நடக்கணும். என்ன நாகராஜா, இந்த நடுநிசையில நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதனால நீ செய்ய வந்த காரியத்தை நீ செய்யாம போனா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. நாளைக்கு நடக்க போற சிவ பூஜைக்கு நீயே பூமாலையா மாறணும். பூமாலையா மாறு.
நாகராஜா, பஞ்சபூதங்களுக்கு நடுவுல தான் இந்த மனித சமுதாயமே இருக்கு. பஞ்சபூதங்களை பாதுகாக்கிற மும்மூர்த்திகளை வேத பாவங்களோட பாக்குறவங்களை எச்சரிச்சுக்கிட்டு சதா சர்வ காலமும் சிவனோட கழுத்தை அலங்கரிச்சுக்கிட்டு உன்னை நம்பி வரவங்களை ரட்சிக்கணும். பெரியவரே, இந்த சிவனடியாரோட அருள் உரைய ஓல வடிவத்துல உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த ஆலயத்துல நடந்த உண்மை சம்பவங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பு. இது என்னோட அன்பான வேண்டுகோள். ஆகட்டுமா, உங்க விருப்பத்தை அந்த சிவபெருமான ஆசியோட நிறைவேற்றி வைக்கிறோமா. வணக்கம். வணக்கம். ஈஸ்வரையா, நம்ம ராமேஸ்வர பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல? வணக்கம்மா. வணக்கம். ஐயோ, எழுந்துருங்கம்மா. நீங்க போய் என் காலில் விடுறீங்க, நான் தான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். என்ன சொல்றமா நீ? ஊர் ஜனங்களே உன் காலில் விழுவுறாங்க, நான் உன் காலில் விழக்கூடாதா தாயி? அப்படி சொல்லாதம்மா. வயசுல பெரியவங்க, சுமங்கலி நீங்க. உங்களோட ஆசீர்வாதம் தான் என்ன ரட்சிக்கும். சொல்லுங்க தாயே, உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஆவணி திங்கக்கிழமை என் குடிசைக்கு வந்து மஞ்ச குங்குமம் வாங்கிக்கிட்டு இந்த ஏழை கிளவிய பெருமைப்படுத்தணும் தாயி. யாரு பெரியவங்க, யாரு சின்னவங்க? அவரோட படைப்புல எல்லாருமே ஒண்ணுதான். பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கிற சௌபாகியத்தை தவிர வேற என்ன சிறப்பான செல்வம் இருக்க முடியும்? அந்த திங்கக்கிழமையில தான் என்னோட கல்யாணமும் நடந்தது. இதை விட புண்ணியம் வேற என்ன இருக்க முடியும்? நான் கண்டிப்பா வரேன். சரிம்மா, வரேன். ஆகட்டுமா. தானம்மா, என்ன காப்பாத்துங்க தாயே, காப்பாத்துங்க. என்னாச்சுமா? ஏன் அழற? சொல்லு. 5 வருஷமா ஒரு விரதத்தை கடைபிடிச்சிட்டு வரேன். இன்னைக்குதான் இந்த விரதத்தோட கடைசி நாள். இந்த விரதத்துல ஏதாவது தடங்கல் ஏற்பட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இந்த விரதத்தை பூர்த்தி செஞ்சு என்ன காப்பாத்துமா, காப்பாத்து. அழாதம்மா, உன்னோட விரதத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராது. சிவன் மேல ஆணையா, உன்னோட வேண்டுகோள் படி நான் நிச்சயம் உன் வீட்டுக்கு வருவேன். சந்தோஷம் தானே? அந்த தாய் தானமா எல்லார் வீட்டுக்கும் ஒரே நாள்ல எப்படி வருவா? இந்த தாயோட மகிமைய என்னன்னு சொல்றதப்பா. வா தாயி, வாமா. இந்த ஏழை வீட்டுக்கு பாக்கியலட்சுமியே வந்தாச்சு. உள்ள வாங்கம்மா. என்னம்மா யோசனை பண்றீங்க? இந்த ஏழை வீட்டுல அம்மனுக்கு படைச்ச பிரசாதம் கூழ் இருக்கு, குடிப்பியா தாயி? கண்டிப்பா குடிக்கிறேன். கொடுங்க. போயிட்டு வரேம்மா. ரொம்ப சந்தோஷம் தாயி.
உன் இஷ்டப்படிதான் நான் வந்துட்டேனேம்மா. அப்புறம் எதுக்காக அழற? இத பாரு, இந்த வீட்டோட அதிர்ஷ்ட தேவதை நீ கண்ணீர் விடலாமா? இவளுக்கு இன்னும் வம்சமே விருத்தி ஆகல. இவ பேர் பாக்கியலட்சுமியா தரித்திர லட்சுமி. இவ ஜாதகத்துல சந்தான யோகம் இல்லன்னு எழுதி வச்சிருக்காங்க. யோகம் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த சிவபெருமான். அவன் எனக்கு ஒருவேளை குழந்தை பாக்கியம் கொடுத்திருந்தா அது எனக்கு வேண்டாம், உனக்கே கொடுத்துடுறேன். இந்தாம்மா, உன் வம்சம் விருத்தி ஆகட்டும். வரம் கொடுக்கறதுல உனக்கு நிகர் நீதாம்மா. தானம்மா தானம்மா தானம்மா. யார் அந்த தானம்மா? எங்க அந்த தானம்மா? காட்டுப்பை வந்து ஊர் பேய துரத்திச்சான். எந்த ஊரோ என்ன ஜாதியோ இங்க வந்து தங்கிக்கிட்டு ஜனங்க கூட்டத்தை கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு மந்திர தந்திரங்களை கொஞ்சம் கத்துக்கிட்டு தான் பார்வதியோட மறு அவதாரன்னு ஊர் மக்களுக்கு நடுவுல தண்டோரா போட்டுக்கிட்டு உங்க எல்லாருக்கிட்டையும் தேவதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே, அவ இங்க வருவான்னு காலையில இருந்து நீங்க எல்லாம் இப்படி வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே. ஏய், உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல? போய் வேலையை பாருங்கடா. தண்டபாணி, என்ன உனக்கு விருப்பம் இல்லனா நீ சும்மாரு. மத்தவங்களோட நம்பிக்கையை நீ கெடுக்காத. அப்படியெல்லாம் நாஸ்திக மாதிரி நீ பேசாத. என்ன தர்மலிங்கம், எனக்கு பாடம் சொல்லி தரியா? ஏய், நான் நாஸ்திகனா? சாபாஷ், நல்லா பேசுறியா? இந்த நாஸ்திகனோட பணத்துல தான் இந்த கோயிலுக்கு வெள்ள அடிச்சு திருவிழா நடத்துறீங்க. நீங்க திருவிழா நடத்தணும்னா இந்த நாஸ்திகன் தானே பணம் கொடுக்கணும். காக்கா காக்கான்னு கத்துறனால என்ன கேட்கணும், கோழி கொக்கரக்கோன்னு கூவுறதால என்ன கேட்கணும்? இது எல்லா செலவுக்கும் பணம் கொடுக்கறது நானு. நீங்க எல்லாரும் அதுல நோகாம நோம்பு கூப்பிட பாக்குறீங்களா? தண்டபாணி, அந்த மாதிரி சாதுக்களையும் பக்தர்களையும் திட்டாத. உனக்கு விருப்பம் எல்லாம் விட்டுடுன்னு தான் சொன்னேன். உன்னை நம்புன்னு யாரும் கட்டாயப்படுத்தல. இருட்டுல இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை பத்தி தெரியாது. அப்படின்னா நீ சொல்றதோட அர்த்தம் எங்க அம்மா அமாவாசை அன்னைக்கு அர்த்தராத்திரில பெத்தான்னு சொல்ல வரியா? அப்படி இல்லையா? பட்ட பகல்ல மத்தியானம் 12 மணிக்கு என்ன பெத்ததா சொன்னாங்க. வெளிச்சத்தை பத்தி எனக்கு விளக்கம் சொல்லாத. தண்டபாணி, உன்னை கேட்டுதான் காக்கான்னு கத்துன்னு சொன்னிய, உன்னை கேட்காமலே அசிங்கம் பண்ணிருச்ச. பாத்தீங்களா தண்டபாணி, நம்ம முதுகு பின்னாடி மண் இருக்கா பொண்ணு இருக்காங்கிற பாக்குற சக்தி கூட நம்மளுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஞானிகளை பத்தி விமர்சனம் பண்ற தகுதி நமக்கு இருக்கா சொல்லு? பேசாம தானம்மா தாய்கிட்ட சரணடைஞ்சு மன்னிப்பு கேளு. ஆஹா, வாயா தர்ம பிரபு வா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி சொல்லணும்னு கங்கணம் கண்டிக்கிட்டு இருந்த. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் பூம்பு மாடு இல்ல, குடுகுடுப்ப காரணம் இல்ல.
குடுக்கணும் கண்ணா, குடுக்கணும் கண்ணா. அவன் கேட்டதை எல்லாம் குடுக்கணும் கண்ணா. பழசை எல்லாம் விரும்புறது இல்ல, புதுச கண்டா விடுறதும் இல்ல. 4 வார்த்தை நான் சொல்றதை கேளு கண்ணா. பச்சி சொல்லுது, பச்சி சொல்லுது, உண்மையெல்லாம் இந்த பச்சி சொல்லுது, பச்சி சொல்லுது. தலையில தலப்பாவும் தோல்ல கலர் துண்டு போட்டா அப்படியே அப்படியே இருக்கிற. ஏய் கம்பளி பூச்சி, அப்படியே புடிச்சு புழிஞ்சா ஒரு சொட்டு ரத்தம் கூட வராது. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? யாருக்கோ வந்த நோய்க்கு யாரோ மருந்து சாப்பிட்டாங்களா? போங்க டேய், எல்லாரும் போங்க. நாங்க எல்லாரும் தானமா தாக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம். எங்களை எதுக்கு வெளில போக சொல்றீங்க? நாங்க போக மாட்டோம். அமைதி, அமைதி, அமைதியா இருங்க. தண்டபாணி, எல்லாரையும் போன்னு சொல்றியே, அங்க பாரு யார் வராங்கன்னு. அவங்கள மட்டும் வீட்டுக்கு போக சொல்லு, அப்புறம் நாங்கெல்லாம் போறோம். ஒரு கூட்டத்தையே விரட்டி அடிக்கிற சக்தி இருக்கிற எனக்கு ஒருத்தரை விரட்டி அடிக்க முடியாதா? நீயா? என்ன தண்டபாணி, இது யாருன்னு தெரியுதா? இதான் உன்னோட பத்தினி. இவ கூட 20 வருஷமா குடும்பம் நடத்துறேன். இவ யாருன்னு எனக்கு தெரியாதா? கிரிஜா, என்னம்மா அது? என்னம்மா இந்த கோலம்? கழுத்துல என்ன கட்டிக்கிட்டு இருக்க? எதுக்கு இந்த அவதாரம்? சும்மா இருங்க. இது ஒண்ணு அவதாரம் இல்ல, நல்ல கோலம்தான். 3-4 ஜுரத்துல கண்ணே முழிக்க முடியாம இருந்த நம்ம குழந்தை செத்தே போயிருக்கும். ஆனா அந்த தாய் தானம்மா நம்ம குழந்தைய மடி மேல படுக்க வச்சு ராத்திரி பூரா கண்ணு முழிச்சிருந்து நம்ம குழந்தைய காப்பாத்திருக்காங்க. அந்த தாயோட அன்பு, உபசரிப்பு, அமிர்தமான வார்த்தைகள், ஆடம்பரம் இல்லாத பூஜை, அதுதான் சரின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் லிங்கத்தை கட்டிக்கிட்டு தீட்சையை வாங்கினேன். என்னையே எதிர்த்து பேசுறியா? நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு தாலி கட்ட புருஷன். போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. அந்த இரண்யகசிபை எதுக்கிறதுக்கு பிரகலாதம் வந்த மாதிரி நீ எனக்கு பிரகலாதிய வந்திருக்கேடி. என்ன எதிர்த்து பேசுறியா? எல்லாம் கெட்டு போச்சு, இந்த கிராமமே கெட்டு போச்சு. அந்த அம்மா இங்க வந்தா உங்க எல்லார் மனசையும் கெடுத்துட்டா. என்ன மோடி மஸ்தா வேலை செஞ்சாலோ? உங்க மனசை கெடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு மாந்திரிகனும் இல்ல, மோடி மஸ்தான் வேலை செய்யறவளும் இல்ல. இவங்க எல்லாரும் தெய்வத்தை நம்புறவங்க. அதனாலதான் இவங்களோட நம்பிக்கையே இவங்களை காப்பாத்துது. வாமா வா மகாதாயி வா. எந்த நேரத்துல நீ இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சியோ, இந்த முட்டா ஜனங்க எல்லாம் உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு உன் பேச்சுல மயங்கிட்டாங்க. நீ என்ன சாட்சாத் பார்வதியா? இல்ல. அப்போ ஆதிபராசக்தியா? இல்ல. அதுவும் இல்ல, இதுவும் இல்லன்னா நீ என்ன சுயம்புவா வந்தவளா? எதுவும் இல்ல, உன்ன மாதிரி சாதாரண மனுஷி. நானும் சாதாரண மனுஷன் தான். ஆனா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கே வரல. எனக்குள்ள இருக்கிற சிவன் உனக்குள்ளயும் இருக்கான். அவனை பாக்குறதுக்கு நீ முயற்சி செய்யவே இல்ல. நீ அப்படி செஞ்சன்னா நிச்சயம் உனக்கு அருள் கிடைக்கும். அப்படின்னா நான் புத்தி இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், கஞ்சன், தான தர்மம், மண்ணாங்கட்டி எதையும் செய்யாத கஞ்ச பிரபு அப்படிதானே? கடவுளை பத்தி, சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு வெண்ணெயில நூல் எடுக்கிற மாதிரி, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி உன் பேச்சு என்கிட்ட பலிக்காது தானமா? அம்மா மகாதாயி, இப்ப நீ நிக்கிறிய இந்த இடம், இந்த கோயிலை சுத்தி இருக்கிற எல்லா நிலத்தையும் என் தாத்தா இந்த கோயிலுக்காக தர்மமா எழுதி வச்சதுமா. அப்படி வாரி வழங்கின பரம்பரையை சேர்ந்தவன்னா. சிவசிவா, நீ சொல்றத கேட்கும் போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாரோ செஞ்ச தர்மத்துக்கு நீ உரிமை கொண்டாடுற. வலது கையால செய்யற தானம் இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ செஞ்ச தானத்தை வெளியில சொல்லாமலேயே இருந்தன்னா உனக்கு வேண்டியதையெல்லாம் அந்த ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பரமநடியார் அவரோட சொற்பொழிவுகள்ல இதையெல்லாம் சொல்லி இருக்காரு. அவங்க அப்ப சொன்னாங்க, நீ இதை இப்ப சொல்ற. அம்மா சோமநாதருடைய பத்தினி தானம்மா, கொஞ்சம் பூவை கொடு, அத நான் என் காதல வச்சுக்கிட்டு எங்க அப்பம் போன இடத்துக்கே நான் ஓடிடுறேன். இந்த ஊர் ஜனங்கள்லாம் ஆதில இருந்து கடைபிடிச்சிட்டு வந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு உன்னோட கற்பனையில உருவான அந்த கருத்துக்களை இந்த அப்பாவி ஜனங்க மேல புகுத்துறியே, அது எந்த விதத்துல நியாயமா? தண்டபாணி, நியாய தர்மத்தை பத்தி நீ பேசாத. இந்த அம்மா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மழை பெஞ்ச அமோக விளைச்சல் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கோம்.
பாரு, ரொம்ப அதிகமா பேசாத. முதல்ல அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணல தர்மலிங்கம். இத பார், வெறும் கல்ல வாயில வச்சுக்கிட்டு அத வெல்லன்னு சொன்னா நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அம்மா தானம்மா, நீ சக்தி உள்ள ஒரு ஆளுன்னு இந்த ஊர் ஜனங்க உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே, அப்படின்னா நீ ஒரு வேலை செஞ்சு காட்டு. என் ஜமீன்ல இருந்து கரும்பை கொண்டு வர சொல்ற. இங்க பாரு, இந்த கல் நந்திய நீ சாப்பிட வச்சினா நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். டேய் ஐயா, போய் ஜமீன்ல இருந்து கரும்பு எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வர ஐயா. தண்டமணி, இந்த விபரீதம் வேண்டாம். இது உனக்கு நல்லதில்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? நான் தான் கடவுள்னு சொல்லி இந்த ஊர் ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன். அம்மா தானம்மா, ஏன் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? கரும்பு வந்தாச்சு, அந்த கல் நந்திய சாப்பிட சொல்லுமா. இல்ல செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி இந்த ஊரை விட்டு ஓடிடு. எந்தன் வாழ்வு எல்லாமே உனக்கே ஐயா, உனக்கே ஐயா. எந்தன் பாட்டும் இசையும் உனக்கே ஐயா, உனக்கே ஐயா. எந்தன் மான அவமானம், எந்தன் மான அவமானம், எந்தன் மான அவமானம் உனக்கே ஐயா. நந்தியும் கரும்பை தின்னட்டும், நந்தியும் கரும்பை தின்னட்டும், கீர்த்தி காட்டிடவானே. இதுக்கு என்ன சொல்ல போற தண்டபணி? அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அது அவர் முகத்திலேயே தெரியுது. இல்லையா தண்டபாணி? உண்மைதான். என்ன மன்னிச்சிடு தாயி. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊர் திருவிழாவில் நடக்கிற மோடி மஸ்தான் வித்தையை நான் பார்த்து பார்த்து அவங்களுக்கு தர்மம் பண்ணி பண்ணி என் கைரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சு தாயி. எனக்கு உண்மை எது பொய் எதுன்னு சத்தியமா தெரியல தாயி. இந்த ஊர் மகாராஜா என்ன தர்மவான்னு விருது கொடுத்தாரு தாயி. அந்த விருதுக்கு நான் அருகதை இல்லாதவன் தாயி. இத நீங்களே வச்சுக்கீங்க. இனி என்னோட சொத்து எல்லாம் உங்க சேவைக்காகத்தான். இதை ஏத்துக்குங்க. வேண்டாம் தண்டபாணி, வேண்டாம். உங்க செல்வம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். இந்த விலை மதிப்பற்ற கத்தியும் வேண்டாம். அப்படி கொடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் ஒன்னு கேட்பேன். கொடுப்பீங்களா? என் உயிரை கேட்டா கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன். கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு ஊசி கொடுங்க. ஊசியா? ஒரே ஒரு சின்ன ஊசியா? ஆமா. நீங்க கொஞ்சம் அசந்தா உங்க கத்தி துணியும் கிழிக்கும், உடம்பையும் காயப்படுத்தும். அதாவது கிழிஞ்ச துணியை தைக்கிற சக்தி உங்க கத்திக்கு கிடையாது. ஆனா ஒரு சின்ன ஊசியால தான் முடியும். எல்லாம் தெரிஞ்ச நீங்க தான்
எல்லா சமூக மக்களையும் ஒண்ணு சேர்க்கிற சக்தியா இருக்கணும். இல்லையா தானு? பொன்னான வார்த்தைகள், பொன்னான வார்த்தைகள். இந்த ஜென்மத்துல உங்களை நான் பார்த்தது நான் செஞ்ச புண்ணியம். பிறவி பயனை அடைஞ்சிட்டமா, பிறவி பயனை அடைஞ்சிட்டேன். என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்திட்ட நந்தீஸ்வரா, உன்னை நம்பினதுக்கு எனக்கு நீங்க எந்த குறையும் வைக்கல. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். நீதான் என்னோட உயிர். நீ என் கூட இருந்து என்ன காப்பாத்தணும். அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் தானம்மா கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நந்தியும் இருக்கும். நம்பினவங்களை காப்பாத்துறவ மகா சக்தியான இந்த தானம்மா. தானம்மா தன் கணவர் சோமநாதருடனும் சகாக்களுடனும் 12 வருட காலம் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை பயணம் செய்து சிவனடியார்களின் போதனைகளை பிரச்சாரம் செய்து நலிந்தவர்களுக்கு சேவை செய்து இறுதியில் இந்த புட்டாபுரத்திற்கு வந்து சேர்ந்தார். தானம்மா தன்னுடைய கடைசி காலத்தை இந்த புட்டாபுரத்திலேயே கழித்தார். வணக்கம் தாயே. வணக்கம் வணக்கம். நீங்க? நான் சாய்நாத் வந்திருக்கேன் தாயே. ஓ, விஜயபுரத்து மகாராஜாவா? ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தை தங்களோட ஆசீர்வாதத்துல பிறந்த குழந்தை. எங்களோட வம்ச விருத்திக்கு காரணமா இருந்த உங்களை பார்த்து எப்படியாவது உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்றது தான் எங்க நீண்ட கால ஆசை. 12 வருஷ காலமா நீங்க நாடு முழுவதும் விஜயம் பண்ணி இங்க வந்திருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். உங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். வாப்பா, என் பக்கத்துல வா. பாரு, நீயும் உங்க அப்பா மாதிரியே சிவனடியார்களுக்கு சேவை செய்யணும். அதை விட முக்கியமா உன்னை நம்பி இருக்கிற மக்களை உன்னோட குழந்தைகளை விடவும் அதிகமா நீ நேசிச்சன்னா உன் வாழ்வு நலமாகும். உன் தலையில இருக்கிற ராஜகிரீடம் மட்டுமே உனக்கு நிம்மதியை கொடுத்துடாத. மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா ராஜாவும் சந்தோஷமா இருப்பார். அப்படிதானே மகாராஜா? உண்மைதான் தாயி. வாருங்கள் மகாராஜா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. வணக்கம். வணக்கம். நீங்க எங்களை மறக்காம இருக்கிறது தான் நாங்க செஞ்ச புண்ணியம். இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தானு, நம்ம காசி யாத்திரைக்கு போன போது நம்ம பயணத்துக்கு உதவி செஞ்ச ராஜாவை நம்ம எப்படி மறக்க முடியும்? வாருங்கள், வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் வாங்கம்மா. சோமநாதரே, இந்த புட்டாபுரத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு அவங்க சேவைக்காக சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லா நிலத்தையும் நான் தானமா தர்றேன். இந்த நிலத்து மேல யாரும் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு நான் சாசனமும் எழுதி வச்சிருக்கேன். பெரிய மனசோட ஏத்துக்கணும். ராஜ குடும்பத்தினர் எப்பொழுதெல்லாம் வணங்க நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சாமி கும்பிடுவதற்காக நமது விஜயநகரத்திற்கு அருகில் ஒரு அம்மன் கோவில் ஒன்று கட்டியிருக்கிறோம். அதில் தானமாவின் சிலையை பிரதிஷ்டை செய்தால்தான் என்னுடைய ஜென்ம பலன் பூர்த்தியாகும். அதற்காக சிற்பிகளையும் வரவழைச்சிருக்கிறேன். கோயில், சிலை, பிரதிஷ்டை பண்றது, இதற்கெல்லாம் தானு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டான். இது என்னோட ஆத்ம திருப்திக்காக. அது மட்டுமல்லாமல் நமது காலத்து சிவனடியார்களின் பெருமையையும் வீரர்களின் பராக்கிரமத்தையும் வரும் சந்ததியினர் தெரிந்து கொள்வதற்காக கோவில் சுவர்களிலும் சாசனத்திலும் எழுதி வைப்பது ராஜ தர்மம். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தாங்கள் துணை புரிய வேண்டும். தங்கள் சித்தம். கிரிஜா, இங்க வா. மகாராஜாவோட பேச்சு மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்ததுல்ல? எவ்வளவு அழகா பேசினாரு. ஆமா, அவரு என்ன பேசினாரு? ஏய், சுத்து வட்டார நிலத்தை எல்லாம் இந்த கோயிலுக்கு தானமா கொடுக்க போறாங்களாம். அப்படியா? சுத்தி முத்தி இருக்கிற இடங்களெல்லாம் அழிச்சிட்டு அரண்மனை கட்ட போறாரா? ஐயோ சிவா, உன்கிட்ட விளக்கம் சொல்லி சொல்லி நான் கிழவி ஆயிட்டேன். ஐயோ, உப்பு வேணும்னா கடைக்கு போகணும். என்கிட்ட கேட்ட நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தேவி, தானமா தேவி, எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்குற இந்த செவடங்காத எப்பதான் சரி பண்ண போறியோ? காலம் கூடி வந்தா எல்லாமே சரியா போயிடும். கிரிதரா, அந்த சிவனோட தயவால
எல்லாரையும் மாதிரி உனக்கும் காது கேக்கும். எப்பா அந்த தாயோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இனிமேலாவது உனக்கு காது கேட்டா அதுவே போதும். மெல்ல பேசு, எனக்கு காது நல்லா கேக்குது. இவ்வளவு நாளா நான் என்ன தவிர யாருக்கும் காது கேட்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது எனக்கு காது கேட்காதுன்னு. அம்மாவோட ஆசீர்வாதத்தால காது நல்லா கேக்குது. எங்களை காப்பாத்துமா. தானம்மா தாயி இவங்களை காப்பாத்துமா. தானம்மா தாயே இவங்களை காப்பாத்துமா. என்னங்க என்னாச்சு? ஊரெல்லாம் பெருநோய் வந்து ஜனங்கள்லாம் அவஸ்தைப்படுறாங்க. போங்க, கூட்டிட்டு போங்க. ஏ கிரிஜா. ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். பாத்துமா, பாத்து ஏறு. மெல்ல வா, சீக்கிரம் கட்டு. இது ஊத்துங்க. கொடு. போடு சீக்கிரம். கிரிதரா. அம்மா இங்க வா, இதை எடுத்துட்டு போய் வெந்நீர்ல கலந்து எல்லாருக்கும் கொடு. சரிம்மா. ஈஸ்வரா, தானு, நீ எவ்வளவு புண்ணியம் செஞ்சவ. உன்னை அடையறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கும் உன் மடியில குழந்தை மாதிரி தலை வச்சு படுக்கணும்னு ரொம்ப ஆசை. தாயே, தாயே, எங்களோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வச்சுட்ட தாயே. அந்த நன்றி கடனை எப்படி செலுத்த போறோன்னே தெரியல. அம்மா தானம்மா தாயே, எங்களுக்கு வந்த நோயெல்லாம் குணப்படுத்தி எங்களை காப்பாத்திட்டீங்க தாயே. எங்க வீட்டு தெய்வமா உங்களை நினைச்சு உங்களை காலகாலமா பூஜிப்போம் தாயே. காலகாலமா பூஜிப்போம். எழுந்துருங்க. என்னது இது? என் கால்ல போய் விழுறீங்களே. என் ஒருத்தியால மட்டும் இதெல்லாம் நடக்கல. என் கணவர் அப்புறம் இந்த சிவனடியார்கள் எல்லாராலையும் தான் இது நடந்தது. பாருங்க, உங்க வீடு வாசல் தெரு எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கங்க. அப்புறம் உங்களை எந்த நோயும் அண்டாத. உங்களுக்கு வந்த இந்த நோய் அந்த சிவனோட தயவால தான் பரிபூர்ணமா குணமாச்சு. போங்க, போய் பிரசாதத்தை எடுத்துக்கங்க. சரிங்கம்மா. கிரிதரா. என்ன தாயே? இங்க பாரு, இங்க வந்தவங்களோட நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது. கூலி வேலை செஞ்சு பழைக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு 4 நாள் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம கிட்டேந்து எடுத்து கொடு கிரிதரா. உடம்புல சக்தி இல்லாம எப்படி வேலை செய்ய முடியும்? ஆகட்டுமா. காக்கிற
வாழ்ந்தாயே. சாதி மதமென பார்க்காது சொந்த பந்தமாய் நின்றாயே. பதியோடு நின்று அன்று மழை பொழிந்தாய். 100,000 ஆண்டு நீ வாழணும் அம்மா. தானம்மா தாயே தமிழோடு வாழ்க. காலங்கள் தோறும் கனிவோடு வாழ்க. ஊராடும் பேரோடு நீ வாழ்கவே. தாயே 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 காக்கிற தெய்வமே தாயே. தாயே 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 பூமியின் மங்கள தாயே. விஷ்ணு லட்சுமி என கண்டோம் அந்த சிவசக்தி சிருஷ்டிகளே. இன்ப ஊஞ்சலில் ஆடிடவே இருவிழி தரிசனம் கிடைக்கிறதே. ஸ்ரீதேவி தெய்வம் நீதானே தாயே. ஆனந்த வாழ்வை காணணும் நீயே. தினந்தோறும் உம்மை தரிசிக்க வேணும். தனியாத தாகம் தீர்த்திட வேணும். மனசார நாம் பாடி கொண்டாடுவோம். தாயே 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 பூமியின் தெய்வமே தாயே. தாயே 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 காக்கிற தெய்வம் நீயே. நான் கண்ட தெய்வம் நீதானே தாயே. உயிரங்கள் வந்தா தீர்க்கிற தாயே. கனிந்த கண்ணில் தாயதை பார்த்தேன். உங்களின் நலனே என் தவமாகும். சிவனருள் இல்லாமல் நான் இல்லையே. தாயே 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 பூமியின் தெய்வமே தாயே. தாயே 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 காக்கிற தெய்வம் நீயே. வணக்கம். வணக்கம். சாப்பிடுங்க. என்னங்க, நம்ம கண்ணப்பனை கொஞ்ச நாள் ஆளே காணுமே. எங்க போனா அவன்? சொல்ல மறந்துட்டேன் தானு. அவன் இப்போ புதுவிதமா பாட்டு பாடுறான். என்ன பாடுறான்? நானும் நீயும் உயிரோட இருக்கிறவங்களுக்கு சேவை செஞ்சா அவன் இறந்தவங்கள கைலாயத்துக்கு அனுப்ப பாட்டு பாடி ஆனந்தப்படுறான். புரிய மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ராத்திரியில யாராவது இறந்தா விடிகிற வரைக்கும் அந்த சவத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து பக்தி பாடல்களை பஜனை கோஷ்டிகளோட சேர்ந்து ராத்திரி முழுக்க பாடுறான். அவன் பாடுறத கேட்டா நாம யாரு, நாம எதுக்காக பூமியில வாழணும்னு எனக்கே நினைக்க தோணுது. எவ்வளவு புண்ணியம் செஞ்சவன் கண்ணப்பன். தாயே தானம்மா தாயே எங்க இருக்கம்மா? என் தாய் எங்க இருக்காங்களோ அவங்களை கூப்பிடுங்கப்பா. என்னப்பா? அம்மா தானம்மா, இவன் தான் எனக்கு இருக்கிற ஒரே பேரு. ஆற்றை கடக்கும் போது படகு கவிழ்ந்து இவன் தண்ணில விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். எனக்கு இருக்கிறது இவன் ஒருத்தந்தான், என்னோட வம்ச வாரிச. அம்மா காப்பாத்துமா, என் பேரனை எப்படியாவது காப்பாத்துமா. உன் கால்ல விழுந்து கேட்கிற. மூச்சே நின்னு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? உயிர் கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் பிரம்மா இல்லையே. புயல் வீசுனா என் புடவை தலைப்பால அதை என்னால தடுக்க முடியும். எரியற வெயில தடுக்கலாம். ஆனா புயலையும் கடும் வெயிலையும் வராதேன்னு சொல்றதுக்கு நான் யாருப்பா? நான் யாரு? அப்படின்னா என் பேர குழந்தைய உங்களால காப்பாத்த முடியாதா?
100,000 பேருக்கு நீ வாழ்க்கை பிச்சை கொடுத்திருக்க. இந்த குழந்தைக்கு உன்னால உயிர் பிச்சை கொடுக்க முடியாதுன்னு சொல்றியம்மா. உன் கருணைய கொஞ்சம் காட்டுமா. உயிரை கொடுக்கறதுக்கும் இறப்ப தடுக்கிறதுக்கும் எனக்கு சக்தி இல்ல. அதுக்கு நடுவுல இருக்கிற வாழ்க்கைய சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். இறப்பில்லாத வீடே இல்ல, நோய் இல்லாத வாழ்க்கையே இல்லப்பா. வாழ்க்கை இல்ல. விறகை எடுத்து அடுப்புல வச்சா அது எரிஞ்சு சாம்பலா போயிடும். அதை எடுத்து நெத்தியில வச்சிட்டு சிவசிவான்னு சொல்றத விட்டுட்டு திரும்பவும் எனக்கு விறகா கொடுன்னு கேட்ட அந்த தானமா எப்படி கொடுப்பாங்க? அப்படின்னா நான் நம்பி வந்தது பொய் ஆயிடுச்சா? பொய்ய உண்மைன்னு நம்புனா அது உண்மை ஆயிடாது. கவலைய விட நம்ம வேலை முடிஞ்சதும் நீயும் இங்க இருக்க மாட்ட, நானும் இருக்க மாட்டேன். கண்ணப்பா, என்னம்மா? கைலாசத்துக்கு இவனோட ஆத்மா நல்லபடியா போகிறதுக்காக பாடு. பாடிறேன் தாயே, நீங்க சொன்னபடியே பாடிறேன். உடலுக்கும் உயிருக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு. உயிர் உடலை விட்டுட்டு போயிட்டா அந்த உடலு உயிர்கிட்ட என்னைய விட்டுட்டு போறியேன்னு கெஞ்சி அழுகுமா. அத நான் பாட்டா பாடுறேன், கேளுங்க. என் பாட்டை கேட்டு வருவாயா, உனைத்தானே பாடுகிறேன் கேளாயா. ஜீவனொன்று இங்கு துடிக்கிறதே, பிஞ்சை காத்து வாழ விடுவாயா, இந்த பிஞ்சை காத்து வாழ விடுவாயா. மாயா 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 மாயா. ஒரு ஜீவ வேள்விக்கு பயனுண்டா, கண்டு வந்தேன் காசி ராமேஸ்வரம் பலனுண்டா. உருகாத உன் நெஞ்சம் இருப்பதுண்டா, கண்டு கொண்டேன் பாவ புண்ணியங்கள் மண்ணிலுண்டா. உன்னாலேதான் சத்தியம் வாழுமே, பொய்யானதோ இந்த பந்தம். உன்னாலேதான் சத்தியம் வாழுமே, பொய்யானதோ இந்த பந்தம். பாடி கேட்கிறேன் அருள்வாயா, பிள்ளை உயிரினை தருவாயா. என் பாட்டை கேட்டு வருவாயா, உனைத்தானே பாடுகிறேன் கேளாயா. ஜீவனொன்று இங்கு துடிக்கிறதே, பிஞ்சை காத்து விடுவாயா, இந்த பிஞ்சை வாழ விடுவாயா. மாயா மாயா இந்த சோகராகம் இன்று முடியாதா, இந்த கூட்டத்தின் வேண்டுதல் பலிக்காதா. நீ விண்டில் இருந்து வருவாயா, இந்த மண்ணிலே மைந்தன் உயிரை காப்பாயா. பிஞ்சு வாடி கிடப்பதை பாரு நீ, அதை கண்டு காணாததேனோ. மக்கள் கண்ணீர் வடிப்பதை பாரு, அதை கண்டும் காணாததேனோ. உனக்கு அழைப்பு விடுவது தப்பா, நீ மௌனமாவது நியாயமா. என் பாட்டை கேட்டு வருவாயா, உனைத்தானே பாடுகிறேன் கேளாயா. ஜீவனொன்று இங்கு துடிக்கிறதே,
இந்த பிஞ்சை வாழ விடுவாயா, இந்த பிஞ்சை வாழ விடுவாயா. மாயா 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 மாயா. விதி முடிஞ்சவங்கெல்லாம் போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இருக்கிறவங்க எப்பன்னு தெரியாது. போறவங்கள தடுக்கவும் முடியாது. அதோட இந்த ஆத்மாவோட வேலையும் முடிஞ்சு போயிரும். முடிஞ்சு போயிரும். கண்ணப்பா, வாங்க தாயி, வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க தாயி. என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அதை திரும்ப சொல்லு. உன்னோட பேச்சுல ஏதோ உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது என்னமா இருக்கு? எனக்கு தெரியாதது கடல் அளவுக்கு இருக்கு. ஆனா இப்ப நீ பேசிட்டு இருந்ததுல இந்த தானமாக்க வேண்டியது ஏராளமானது இருக்கு. ஒன்னும் இல்லம்மா, விதி முடிஞ்சவங்கெல்லாம் போய்கிட்டே இருக்காங்க, இருக்கிறவங்க எப்பன்னு தெரியாதுன்னு சொன்னேன். அதுதான் எனக்கு வேண்டியது. நீ சொன்ன இந்த விஷயம் எவ்வளவு அற்புதமான உண்மை. வேதங்களையும் வேதாந்தங்களையும் படிச்சு கரைச்சு குடிச்சவங்க கூட தெள்ள தெளிவா சொல்லாத இந்த அற்புதமான விஷயத்தை நீ இவ்வளவு தெள்ள தெளிவா பாமரனுக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டியே. என் மனசு இப்போ எவ்வளவு ஆனந்தத்துல இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நிஜந்தா, இறந்து போனவங்க எல்லாம் திரும்ப வர மாட்டாங்க. காலனோட கணக்குப்படி அவங்கெல்லாம் காடு போய் சேர்ந்துட்டாங்க. இந்த உண்மைய நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சரி. நிஜந்தா கண்ணப்பா, இந்த உண்மைய புரிய வச்ச நீ உயர்ந்தவன் தான். ஐயோ தாயி, என் வாய்க்கு வந்ததை ஏதோ நான் உளறிக்கிட்டு இருந்தேன். அப்படி சொல்லாத கண்ணப்பா. எல்லாரும் என்கிட்ட வந்து என்னென்னமோ கேக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. உனக்கு என்ன வேணும்? அம்மா, எனக்கு ஏதாவது குறை வச்சிருந்ததால நான் கேட்கறதுக்கு. எனக்கு இப்ப ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. கேளுப்பா. வள்ளலா இருக்கிற உங்களோட முகத்தை நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தாயி. கண்ணப்பா, கண்ணப்பா, சிவனோட கண்ணுல ரத்தம் வருதுன்னு தன்னோட கண்ணையே எடுத்து வச்சு அந்த கண்ணப்பனோட பேரை வச்சிருக்க நீ. உன்னோட ஆசையை நிறைவேற்ற மாட்டாரா அந்த சிவன்? இப்ப வேணாம் தாயி, நான் எப்ப கேக்குறேனோ அப்பா. ஏன்னா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் மத்த எதையும் இந்த பிரபஞ்சத்துல பார்க்க கூடாது. அதுக்கு வாக்கு கொடுப்பியா தாயி? அப்படியே ஆகட்டும். உன்னோட இந்த ஆசைய அந்த சிவன் நிறைவேற்றி வைப்பான். தானு, தேவி தானம்மா. ஓ, நீங்களா? என்ன இது புது வார்த்தை? தேவி தானம்மாங்கிறீங்க. நான் யாரோ சிவனடியார்கள்னு நினைச்சேன். சிவனடியார் மட்டும்தான் உன்னை அப்படி கூப்பிடணுமா? நானும் உன் பக்தன் தான் தாயி. எப்பவும் நான் உன் பக்தன் தான். என் மேலையும் கொஞ்சம் கருணை காட்டு தாயி. அப்படி சொல்லாதீங்க. என் மேல கருணை காட்டி என்னோட வாழ்வுக்கு ஆதாரமா நின்னு என்னோட எல்லா விதமான தெய்வ செயல்களுக்கும் நீங்க எனக்கு துணையா இருந்து வந்திருக்கீங்க. பெரியவங்க சொல்லிருக்காங்க, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் கண்டிப்பா இருப்பான்னு சொல்லிருக்காங்க. ஆனா என்னோட கதை அப்படி இல்ல. என்னோட எல்லா முன்னேற்றத்திற்கும் நீங்க தான் காரணம்.
தானு, உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீ மோட்சம் அடையணும்னு விரும்பினியே, அந்த மோட்சம் முதல்ல மோட்சம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க. அதை ஆராய நான் விரும்பல. எத்தனையோ பேர் எனக்கு இந்த மனுஷ ஜென்மமே வேண்டாம், முக்தி கொடுன்னு கேக்குறாங்க. அந்த வேண்டுதலையும் எனக்கு விருப்பம் இல்ல. நொந்து போய் கண்ணீர் விட்டுட்டு வரவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடுன்னு தினமும் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் பெத்த குழந்தைங்க மட்டும் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நான் கருணையோட பார்க்கணும். எல்லாரும் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறத என் ஜீவாத்மா எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்களோட வேண்டுதல்கள் என்னென்னவோ அதையெல்லாம் அந்த சிவன் என் மூலமா அவங்களுக்கு நிறைவேற்றணும். என்னோடதுன்னு சொல்றதுதான் பந்தம், என்னோடது இல்லைன்னு சொல்றதுதான் மோட்சம். இதெல்லாம் சாத்தியமாகுமா தானு? எல்லாத்துக்கும் அழிவு இருக்கு, ஆனா சிவனடியார்களோட சேவைக்கு அழிவே இல்ல. இத நான் சொல்லல, பெரிய மகான்கள் சொல்லி இருக்காங்க. அந்த வாக்கு எவ்வளவு உண்மை. இந்த கடும் சத்தியத்தை வரும் சந்ததியினர் நம்புவாங்களா தானு? நீங்க கேட்ட இந்த கேள்வி இன்னைக்கு நேத்து மட்டும் இல்லைங்க, இந்த உலகம் பிறந்த நாள்ல இருந்தே இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த கடும் அறியாமைய போக்க, அஞ்ஞான இருட்ட போக்க பரமனடியார போல இன்னும் பல ஞானிகள் சூரியன் மாதிரி இந்த உலகத்துல பிறந்திருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கர்ம வீரரா இருக்கணும்னு ரொம்ப எளிமையா சொன்னவங்க புண்ணிய ஆத்மாக்கள். ஆனாலும் கண்ணை மூடிக்கிட்டா எல்லாமே இருட்டா தானே இருக்கும் தானோ? இந்த தேகத்தோட கண்ணை மூடினா மட்டும் நீங்க சொல்றது நிஜம், ஆனா ஞான கண்ணுக்கு இமையே கிடையாது. நீ வர வர ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமாயிட்ட. நீ இந்த அளவுக்கு சிந்தனை செஞ்சா உடம்பு ரொம்ப பலகீனமாயிடும் தானோ? பலகீனங்கிற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் என் ஆசை. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர தானோ? முதல்ல நான் போகணும்னு நினைக்கிறேன், அனுமதி கொடுப்பீங்களா? அட பைத்தியம், உன் விருப்பத்துக்கு என்னைக்காவது நான் தடை சொல்லியிருக்கேனா? ஆனா இந்த 12 வருஷமா இந்த தேசமே உன்னை பாராட்டும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? இந்த சின்ன வயசுலயே நீ சுமங்கலியா போகணும்னு ஆசைப்படுறியே. பசி பட்னி இல்லாத உலகத்துக்கு போகணுங்கிறது தான் என் ஜீவ ஆத்மாவோட நீண்ட நாள் ஆசை. தானு, ஆமாங்க, நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு அஸ்தமன ஆகிற அந்த சூரியனே எனக்கு சொல்றாரு. இனிமே நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல. அதனாலதான் நான் இந்த நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன தனியா விட்டுட்டு நீ மட்டும் லட்சியம் வெற்றி பெற நம்ம 2 பேருக்கும் சம வாய்ப்பு இருக்கு. நான் முதல்ல போறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க லட்சியம் உங்க இஷ்டம் போல நடக்கும். நான் சுமங்கலியா போறதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நந்தீஸ்வரரே, நான் வரேன். இவ்வளவு வருஷமா நீங்க எல்லாரும் எனக்கு நல்ல உறுதுணையா இருந்து அரிய சேவை செஞ்சீங்க. எனக்கு பிறகும் நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல இருந்து நிரந்தரமா அன்னதான சேவை செய்யணும். அதுதான் என்னோட ஆசை. வேண்டாமா? வேண்டான்னு சொல்லாதீங்க. இது என் ஆத்ம திருப்திக்காக.
வாங்கிக்க. எல்லாருக்கும் கூட. ஈஸ்வரா, தாயே, இந்த கோயிலுக்கு இனி எல்லாமே நீதான். இன்னையிலிருந்து அழகேஸ்வரனுங்கிற பேரோட கீர்த்தி பெற்று வாழணும். வணக்கம். மரணவே மகாநவமி கருணையே பிராண பஞ்சமி என்னைய ரொம்ப நாள் உங்க கிராமத்துல வச்சுக்கிறாதீங்கன்னு நான் சொன்னேன். எங்க கேட்டாங்க? அது சரி, மழை வந்தா நான் என்ன செய்யறது? அது இல்லடா, என் மனசுல உள்ள வருத்தம் உங்களுக்கு எங்கடா புரிய போகுது? என் மனசுல ஏனோ நிம்மதியே இல்லை. எப்பா முதல்ல வண்டியை நிறுத்துங்க. சரி சரி, ஊர் வந்துருச்சு, இறங்கு கண்ணப்பா. ஐயா, நம்ம கண்ணப்பா வந்தாச்சு. இப்பதான் வரைய கண்ணப்பா? போகும்போது எந்த ஊருக்கு போறேன்னு சொல்லக்கூடாதா? உன் அம்மா உன்னையே நினைச்சு நினைச்சு போயிட்ட. எங்க போயிருக்க போறாங்க? போனவங்க இங்க வந்து தானே ஆகணும். என்ன மன்னிச்சுக்கோங்கம்மான்னு கேட்ட போறேன். அடா செட்டு பயில, யார் கூப்பிட்டாலும் சிவனடியா சேர்ந்துட்டான். விட்டுட்டு போய் 5 நாள் ஆச்சு. அம்மா, தானம்மா, என்ன மோசம் பண்ணிட்டு நீ போயிட்டியே தாயே. எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம போயிட்டியே தாயே, போயிட்டிய. இந்த பாவிக்கு காட்சி தரக்கூடாதுன்னு போயிட்டியா? என்னால தாங்க முடியலையம்மா. தாய் இல்லாத அனாதி ஆயிட்டனம்மா, அனாதி ஆயிட்டனம்மா. இல்ல, நீ கொடுத்த வாக்க காப்பாத்திருவில்லம்மா. எனக்கு காட்சி தருவேன்னு சொல்லியிருந்தில்லம்மா. நீ எனக்கு காட்சி கொடுத்த வாக்க காப்பாத்திக்கோ, இல்லைன்னா உன் கூடயே என்னைய கூப்பிட்டுக்கம்மா. கண்ணப்பா, கண்ணப்பா, பாருப்பா, நான் தான் வந்திருக்கேன். உன் தானம்மா. அம்மா, தானம்மா, பிறவி பயனை அடைஞ்சிட்டம்மா, பிறவி பயனை அடைஞ்சிட்ட. இன்னையிலிருந்து நீ கண் பார்வை இல்லாத கண்ணப்பா இல்ல, கண் பார்வையுள்ள கண்ணப்பா. வேண்டாம் தாயே, உன்னை பார்த்த இந்த கண்ணால இந்த பிரபஞ்சத்துல நான் வேற எதையும் பார்க்க விரும்பல. உயிர் இருக்கிற வரைக்கும் உன் பெருமையை நான் பாடிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் உன் பாதம் வந்து சேர்ந்துடுறேன். உன் பாதத்துல எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும்மா. கண்ணில்லாத கண்ணப்பனுக்கு கண் பார்வையும் கொடுத்து
அவனுக்கு தரிசனமும் கொடுத்து அவனுக்கு முக்தியும் கொடுத்தது இந்த தானம்மா தான். ஒவ்வொரு மகாலய அமாவாசை அன்னைக்கும் இந்த தீபங்களை எதுக்காக ஏத்துறோம்னு நீ தெரிஞ்சுக்கிட்டல? ஜனங்க மனசுல இருக்கிற இருளை போக்கணுங்கிறதுக்காக தன் ஆத்ம ஜோதியால இந்த உலகத்தையே ஒளிமயமாக்குறா இந்த தானம்மா. நமோ தானேஸ்வரி, நமோ ஸ்ரீகுல பூஷிதே, நமோ திரிகால பூஜிதே, நமோ நமः. ஓம் தானேஸ்வரி